إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் சொந்தம். சாந்தி சமாதானம் நம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், நல்லதை எடுத்துச் சொன்னவர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்துணை பேர் மீதும் அந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய வற்றா கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஃபர்து ஐனாகிய புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கொண்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜும்ஆ உரையின் தலைப்பாக எது இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பின் கீழே ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமைய வேண்டும், அதற்குண்டான வழிகாட்டுதல்கள் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்பன போன்ற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றான். அவன் வழங்கியிருக்கக்கூடிய எண்ணற்ற அருள் கொடைகளிலே மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையும் ஒன்றாகும். இந்த குடும்ப வாழ்க்கையை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை கட்டமைப்பதற்கு முதலாவது ஆரம்பமாக திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தம் இருக்கிறது. இந்த திருமணம் என்ற பந்தத்திலே மனிதன் எவ்வாறு நுழைகின்றான்? தன்னுடைய இச்சைகளை, தன்னுடைய தேவைகளை தீர்த்து கொள்வதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு காட்டிய வழிமுறை பிரகாரம் ஹலாலான முறையில் என்ன செய்கிறான்? மனிதன் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்திலே இணையக்கூடியவனாக இருக்கின்றான். அதன் பிற்பாடு தான் மனம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு உணவு, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒருவனாக மாறிவிடுகின்றான். பிறகு தன்னுடைய தாய் தந்தையருக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு வருகிறது. இன்னும் கூடுதலாக தனக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை அவர்களுக்கு நல்ல கல்வியும் ஒழுக்கமும் கொடுத்து சாலிகான ஒரு பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பும் அவன் மீது சாட்டப்படுகின்றது. இப்படி குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுக்கு பல்வேறு விதமான பொறுப்புகள் அதில் ஏற்படுத்தி இருக்கின்றான். வெறுமனே அதுவெல்லாம் பொறுப்புகளாக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் அல்லாஹு தஆலா அதற்கு நற்கூலியையும் வழங்கி இருக்கின்றான்.
நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை கௌரவித்தால் அதற்குண்டான நற்கூலி உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த உபகாரங்களை சரியான முறையில் அவர்களை கவனித்துக் கொண்டால் அதற்கும் நற்கூலி இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில நீங்கள் வளர்த்தெடுத்தால் அதற்கும் என்ன செய்த உங்களுக்கு நற்கூலி இருக்கிறது என்று இப்படி ஒட்டுமொத்த இந்த குடும்ப வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், ஒரு இபாதத்தாக நமக்கு ஆக்கி தந்து இருக்கின்றான். இந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது கூட வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, நீங்கள் நிம்மதி பெற உங்களிலிருந்தே உங்களுக்கு என்ன செய்றோம், மனைவியை ஏற்படுத்தி இருப்பதும், தஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, நீங்கள் இன்னும் உங்களுக்கிடையே அன்பையும் கிருபையும் ஏற்படுத்தி இருப்பது என்பது இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ள ஒரு விடயமாகும். இன்னஃபி தாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், இதிலே உணரக்கூடிய சமுதாயங்களுக்கு என்ன செய்து பல படிப்பினைகள் இருப்பதாக என்ன செய்யலாம் அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கையை குறித்து இங்கே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே பேசக்கூடிய விஷயம் என்ன? ஒரு மனிதனுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்கிறது, உங்களுக்கிடையே என்ன செய்யணும், அன்பையும் கிருபையும் உண்டாக்கி இருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே உள்ள விடயம் என்று அல்லாஹ் பேசி காட்டுகின்றான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய குடும்பங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களால் நம்மளுக்கு நிம்மதி ஏற்பட்டு இருக்கிறதா, அல்லது நாம் நம்முடைய குடும்பங்களால் நிம்மதியை துளைத்திருக்கின்றோமா? நம்முடைய குடும்பங்களிலே அல்லாஹுடைய அருளும் அன்பும் நிறைந்திருக்கிறதா, அல்லது நம்முடைய குடும்பங்களிலே அதற்கெல்லாம் மட்டும் என்ன செய்ய மாறான ஒரு பாதையில் நம்முடைய குடும்பங்கள் சென்று கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் பல பேருடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்குது? குடும்பத்தை எடுத்தால் என்னது அவர்களுக்கு நிம்மதி குறைந்து போகக்கூடிய நிலை தான் இருக்கு. வீட்டுக்கு போனாலே நிம்மதி கிடையாது எங்களுக்கு. நான் இப்படி வெளியே சுத்திட்டு பார்க்கிறோம். வீட்டுக்கு நைட்டுக்கு போனா கூட என்ன செய்யுது, அங்கே பிரச்சனை, சண்டை. கணவன் மனைவி இடத்தில் என்ன செய்யல, ஒரு ஒத்துமை இல்லை. அதுபோன்று தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யல, பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவர்களாக கிடையாது. பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு தொந்தரவு. இது போன்று எண்ணற்ற குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த குளறுபடிகளின் வாயிலாக குடும்பத்தில் என்ன செய்யல, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை எங்களுக்கு. இப்படி புலம்பக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு அதிகரித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லையா? எவ்வளவு சம்பாதித்தாலும் சரிதான், எவ்வளவு சொகுசான மாளிகளை வீடுகளிலே ஆடம்பரங்களை நிறைத்து வைத்திருந்தாலும் சரிதான், எங்களுக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு நம் சமூகத்திலே அதிகமான நபர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம் சகோதரர்களே? சற்று சிந்தித்து பார்க்க வேணாமா? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களுக்கு உங்களுடைய மனைவியிடத்தில் நிம்மதியை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களிடத்திலே அன்பையும் கிருபையும் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹுடைய அத்தாட்சி என்று சொல்கின்றான். அப்போ எதற்கு நமக்கு இதெல்லாம் கிடைக்கவில்லை? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் நம்முடைய குடும்பங்களை வழிநடாத்தி செல்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்க சொன்னார்கள், அதனுடைய அஸ்திவாரம் எந்த அடிப்படையில் அமைய வேண்டும் என்று பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு குடும்பத்தினுடைய ஆரம்பம் திருமணமாக இருக்கிறது. அந்த திருமணத்தை குறித்து பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்களா, 4 அடிப்படைகள் வைத்து நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், துல்கஹுல் மர்அத்தலி அர்பா, ஒரு பெண் 4 நோக்கங்களுக்காக என்ன செய்கிறார், திருமணம் முடிக்கப்படுகிறாள். என்ன நோக்கம் அது? ஒன்று அவளுடைய அழகிற்காக, 2வது அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்திற்காக, 3வது அவளுடைய அந்த குடும்ப பாரம்பரியத்திற்காக, 4வது அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்க்க பட்டிற்காக என்று சொன்னார்கள். நீ மார்க்கப்பட்டுள்ள அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள், தர்பத்யதாக், என்ன செய்வார், வாழ்க்கையில வளம் வருவாய், வெற்றி பெறுவாய் என்று பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இன்றைக்கு நம்முடைய திருமணங்கள் இது போன்ற வழியில என்ன செய்வோம், தேர்ந்தெடுக்கிறோமா? கிடையாது. அதுபோன்று மணமகன்களை பெண்களுக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது பெண்களுடைய பொறுப்பாளர்களுக்கு பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், உங்களுடைய பெண்களை மார்க்கமும் ஒழுக்கமும் உள்ள ஒரு மணமகன் பெண் கேட்டு வந்தால் நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு என்ன செய்யுங்க, அவர்களை மணந்து கொடுங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் இந்த துனியாவில் என்ன செய்யும், ஃபித்னாவையும் குழப்பத்தையும் என்ன செய்யுங்க, எதிர்பார்ங்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த நடைமுறைகள் எல்லாம் கடைபிடிக்காமல் குடும்ப வாழ்க்கை கட்டியெழுப்பதனால் எவ்வளவு குளறுபடிகள் இந்த குடும்ப வாழ்க்கையில. இன்றைக்கு உலக லாபங்களுக்காக மட்டுமே திருமணங்கள் நடத்தப்படுகிறது. ஆடம்பரங்களுக்காகவும் வெறுமனே இது போன்ற நாகரிகங்கள், கலாச்சாரங்கள், மேலை நாட்டு கலாச்சாரத்தை தங்களுடைய பிள்ளைகள் பின்பற்றி வாழ வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். மார்க்கப்பட்டுள்ள ஒருவருக்கு நான் மனம் முடித்து கொடுத்தால் அவரால் என்ன செய்ய, என்னுடைய பிள்ளையால அவர்கிட்ட போய் சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையை இன்றைக்கு பெற்றோர்கள் ஏற்படுத்துறாங்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்தார்கள் தவிர சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே பெரும்பாலான மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு மணமகனை பார்க்கும்போது என்ன பார்க்கிறாங்க, அவன் என்ன படிச்சிருக்கிறான், அவன் என்ன சம்பாதிக்கிறான், என்ன அவனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அதுதான் பார்க்கிறார்களே தவிர அவனிடத்திலே மார்க்கம் இருக்கிறதா,
அவன் 5 வேளை தொழுகக்கூடியவனாக இருக்கிறானா, தன்னுடைய வாழ்க்கையிலே ஹராம் ஹலாலை பேணி நடக்கக்கூடியவனாக இருக்கிறானா என்பன போன்ற எந்த கவலையும் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு இது மட்டும் உலகளாவிய ஆதாயங்கள் மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் என்று திருமண வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் என்ன நிலையிலே அந்த பந்தங்கள் போய் முடிகிறது? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே குடும்ப வாழ்க்கையிலே அதிக அளவிலே விவாகரத்துகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன சகோதரர்களே? இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மணமகன்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்? இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த சமூக வலைதளங்களிலே தங்களுடைய துணைவிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். தங்களுக்கு தேவையான அந்த மணமகன்களை அதிலேயே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். எந்த அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று பார்த்தால், அவருடைய போட்டோஸ் பார்க்குறாங்க, அவருடைய ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்க. இது போன்ற நிலைமைகள் என்ன செய்றாங்க பார்த்து அவரோடு என்ன செய்றாங்க காதல் வயப்படுவதை பார்க்க முடியுதா இல்லையா? இது போன்ற நிலைமைகள் இன்றைக்கு சமூகத்திலே உருவாகி அவர்கள் அதன் மூலமாக அந்த சொற்ப நேரத்திலே கிடைக்கக்கூடிய அந்த சுகங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்று சொன்ன அந்த அடிப்படையில் ஆரம்பித்தால் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும்? தங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும்? இன்றைக்கு காதலர் தினம் என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு அனாச்சாரங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த காதல் என்ற பெயரிலே செய்யக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, எந்த அளவுக்கு போறாங்கன்னு சொன்ன எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்லுவான், அவனை பார்த்தா எனக்கு இவனை விட்ட வேற யாருமே நல்லவன் கிடையாதுன்னு சொல்லுவான். அவன் யாருன்னே தெரியாது, எங்க இருக்கிறான்னு தெரியாது. ஆனால் தன்னுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லும்போது என்ன சொல்றாங்க, எனக்கு அவன் தான் முக்கியம், எனக்கு அவன் தான் முக்கியம், அவன் தான் எல்லாத்தோடையும் நல்லவன் சொல்லுவான். அவனுக்கு சான்று பகிர்வார்கள். ஆனால் திருமணமாகி 1 வருடம் 2 வருடம் கழித்த பிறகுதான் அவர்களுடைய நிலை தெரியும். அங்கே என்ன செய்யும், பெரிய குளறுபடிகள் எல்லாம் உண்டாகி இருக்கும். அதிகமான காதல் விதமான இந்த திருமணங்களிலே அதிகமான விவாகரத்துகள் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள். இப்படி நடக்கக்கூடிய காதல் திருமணங்கள் எத்தனையோ இன்றைக்கு விவாகரத்திலே போய் முடிந்திருக்கிறதே. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எந்த அடிப்படையிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் துவங்குகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களே. நாம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட முன்மாதிரிகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? நபிமார்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரி இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முன்மாதிரிகள் இருக்கிறது. அது கானலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம வல்லதீன மஅ, இப்ராஹிம் இடத்திலும் அவர்களோடு இருந்த அந்த தோழர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய குடும்பங்கள் எப்படி இறை திருப்தியை, இறை அன்பை பெற்ற குடும்பமாக இருந்தது, அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை எடுத்து சொல்வதற்காக அவர்கள் ஊர் ஊராக சென்றார்கள். அந்த பயணத்திலே தன்னுடைய குடும்பத்தார்களை, ஹாஜர் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் செஞ்சாங்க. அவர்கள் இந்த பாலைவன மலையில விட்டு சென்றார்கள். விட்டு சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? மனைவி கேட்கிறாங்க, எதற்காக இப்படி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு கேட்க சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலுமே சொல்லல. திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. திரும்பி கேட்டுவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இது உங்கள் அல்லாஹுடைய கட்டளையா? இது அல்லாஹுடைய கட்டளையா? அப்படி இருந்தால் இதன் லையலனா, அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்க போதுமானவன் என்று அந்த வார்த்தையை பாருங்கள் சகோதரர். மனைவி, அவருடைய மனைவிடத்திலிருந்து அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை வந்தது அவர்களிடத்திலிருந்து? எப்படிப்பட்ட ஈமானிய ஒரு குடும்பமாக அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். அதுபோன்று அவர்களுடைய தள்ளாத வயதிலே பிறந்த அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்சாங்க? தன்னுடைய கனவிலே அறுப்பதை போன்று என்ன செஞ்சாங்க? அவர்களுக்கு வகி அளிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகனாருக்கு சொல்கிறார் இது போன்று. அப்போது அவருடைய மகனார் சொன்ன விடயம் என்ன? தந்தையே, இது உங்கள் அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால், அல்லாஹுடைய கட்டளை தான் நீங்க செய்யுங்க, அதை நிறைவேற்றுங்கள், என்னை பொறுமையுடையவனாக நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார்களே. இந்த இடத்திலே நாம் யாருடைய தியாகத்தை முதன்மைப்படுத்துவது? அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தையா? அல்லது தன் இள வயதில் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையா? அல்லது எல்லா சோதனைகளிலும் பொறுமையாக இருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையா? எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்கள். இது போன்ற நிலைகளிலே தியாகங்கள் செய்ய குடும்பங்களாக இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை வாழ்த்தெடுத்திருக்கிறோமா? கிடையாது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் உலக ஆதாயங்கள் தான், உலக ஆடம்பரங்கள் தான். நம்முடைய குடும்பங்களிலே சகிப்புத்தன்மையும் பொறுமையும் விட்டு கொடுப்பின்மையும் இல்லாதவர்களுடைய ஒரு நோக்கம் இன்றைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில் என்ன செய்யல, எந்த விதமான அன்பு பிணைப்பு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. எல்லா இடங்களிலும் சண்டை சச்சரவுகள் தான். இன்றைக்கு எந்த அளவிற்கு என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஒரு கூட்டத்தார் என்ன செய்றாங்க? திருமண வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்றாங்க, திருமணம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியில ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம்? இஸ்லாமிய மரபுகள் பேணப்படாதனுடைய ஒரு விளைவு தான் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோன்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே நேரத்திலே 9 மனைவிமார்களுடன் அவர்கள் வாழ்ந்தார்கள். எவ்வளவு பிஸியான ஒரு ஆள் ரசூலுல்லாஹ். அவர்களுக்கு எப்பேற்பட்ட பொறுப்புகள் எல்லாம் இருந்தது. அல்லாஹ்வுடைய இறை செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். இன்னும் கூடுதலாக இஸ்லாமிய அரசு அந்த மக்களுடைய ஒரு தலைவராக இருந்தார்கள். இப்படி பல்வேறு பொறுப்புகள் என்ன செஞ்சாங்க அவர்கள் வகித்தாலும் தன்னுடைய குடும்பத்தாருக்கிலேயே அன்பையும் பிணைப்பையும் என்ன செஞ்சாங்க உறுதிப்படுத்தியிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிமுக்கு அதை விட மிக முன்மாதிரி எதுவுமே தேவைப்படாது சகோதரர்களே. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலே நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் என்ன செய்றாங்க உறுதி கொள்வார்களோ, அதன் மீது ஆதரவு வைப்பார்களோ, அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி உஸ்வத்துல் ஹசனா என்று சொன்ன அல்லாஹ் அவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான். இப்பேற்பட்ட நிலைகள் நம்முடைய குடும்பங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் எத்தனை புலம்பல்கள். வீட்டுக்கு போனா சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், என்னுடைய வேலைகள் தெரியுமா, என்னுடைய பிஸி தெரியுமா, என்னுடைய கஷ்டங்கள் தெரியுமா, கஷ்டங்கள் தெரியாம நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுவோம் மனைவிடத்துல. மனைவிகள் என்ன செய்வாங்க, நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடிய அந்த நிலையில என்ன செய்வோம், இது போன்று அவர்களிடத்தை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டும் இருக்குது. ஆனால் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் இப்படி செஞ்சிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் மிக அழகான முறையில் என்ன செஞ்சாங்க, இயற்கையான முறையில அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவித்தன் பிரகாரம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை அவர்கள் வழிநடாத்தி சென்றார்கள். அப்படி வாழ்ந்ததினால்தான் என்ன செய்ய முடியுது, அவர்களால் மிக சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைய முடிந்தது என்பதை என்ன செய்யும் நம்ம இது போன்ற சம்பவங்களின் வாயிலாக நம்மளால் என்ன செய்ய முடியாது பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ திருமண வாழ்க்கையில் என்ன செய்யும், நாம் இஸ்லாம் கூறக்கூடிய அந்த மரபுகளை பேணி நடக்க வேண்டும். அதுபோன்று திருமணம் முடித்து விட்டோமா, கணவன் மனைவிக்கிடையிலே அந்த பேணப்படக்கூடிய அந்த பரஸ்பரத்தை என்ன செய்யணும், நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த பரஸ்பரங்கள் சரியான முறையில் என்ன செய்யணும், பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சில இடங்களிலே ஆணாதிக்கத்தை செலுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. சில இடங்களிலே கணவனை மதிக்காத பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு கணவன் என்ன செய்யறான், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க நாடுகிறானா, முதலாவது என்ன செய்யணும், அவளுக்கு மகரை கொடுக்கணும். கொடுத்து விட்டு என்ன செய்யணும், அவளை தன்னுடைய திருமணம் முடித்து தன்னுடைய இல்லத்திற்கு கூட்டு வருகிறானா, அவளை இருக்கிறதுக்கு இருப்பிடம் கொடுக்கணும். அந்த இருப்பிடம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அவர்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கணும். இன்றைக்கு திருமணம் முடித்து அவர்கள் அழைத்து வந்து விட்டார்கள் என்று சொன்னால், வீட்டில் என்ன இருக்குது, மாமியார் கொடுமை இருக்கிறது, மாமியார் கொடுமைகள் இருக்கிறது. கணவன் என்ன சொல்றான், என்னுடைய தாய் தந்தையருக்கு நீ பணிவிடை செய்துதான் ஆக வேண்டும், இல்லைண்டா அவ்வளவுதான், நீ உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறான். இது போன்ற நிலைமைகள் என்ன செய்யறான், கணவன்மார்கள் மிரட்டக்கூடியதை பார்க்க முடியுது. இஸ்லாத்தில் எங்காவது சொல்லப்பட்டு இருக்கிறதா, மருமகள்கள் என்ன செய்யணும், தாய் தந்தையரை கவனித்துதான் ஆக வேண்டும் என்று இஸ்லாத்தில் எங்கேயாவது தெளிவாக கட்டளை இருக்கிறதா என்றால் கிடையாது. நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை கவனியுங்கள், உங்களுடைய தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யுங்கள், தவறு கிடையாது. அதற்கு தடையாக உங்களுடைய மனைவிமார்கள் வந்தால் அவர்களை தலாக்கு செய்யுங்கள், தவறு கிடையாது. இந்த அளவுக்கு இஸ்லாமிய நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் ஒரு புத்திசாலியான அறிவு உள்ள ஒரு பெண் என்ன செய்வா, தன்னுடைய கணவனுடைய அன்பை பெற வேண்டும், கணவனுடைய அந்த திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கணவரின் குடும்பத்தாரை என்ன செய்ய அரவணைக்கக்கூடியவராக இருப்பாள். இப்போதான் என்ன செய்யும் சொன்னா, ஒரு குடும்ப வாழ்க்கை என்ன செய்யும், ஒரு நிம்மதியுடைய ஒரு வாழ்க்கையாக அமையும். அது போன்ற நிலைமைகள் இன்றைக்கு பேணப்படுகிறதா என்றால் மிக மிக குறைவு தான், மிக குறைவு. அதுபோன்று பெண்கள் இருக்கிறார்கள், பெண்களுடைய நிலை ஆண்களுடைய நிலை இருக்கிறான். பெண்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, கணவன்மார்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு கணவன்மார்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக பெண்கள் இருப்பது கிடையாது. ஏதோ கணவன்மார்களோடு என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கூடுதலாக படித்து விட்டார்கள் என்று சொன்னால் கணவன்மார்கள் என்ன செய்றாங்க, கேவலப்படுத்துவார்கள், அவர்களை அசிங்கப்படுத்துவார்கள். எப்பவுமே ஒன்று புரிந்து கொள்ளணும், அல்லாஹு தாலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான், பெண்களை நிர்வகிப்பவர்களாக என்ன செய்யறான், அல்லாஹ் தாலா ஆண்களை படைத்திருக்கின்றான். ஆண்கள் என்பவர்கள் இயற்கையிலே ஒரு பலம் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டினான். இன்னும் கூடுதலாக பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று இருந்தால், ஒரு மனைவி என்ன செஞ்சிருப்பேன், ஒரு கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு ஏவிருப்பேன். அந்த அளவிற்கு என்ன செய்யணும், கணவனுக்கு கட்டுப்படுவதற்கு ஒரு பெண் தகுதியுடையவராக இருக்கணும். இன்றைக்கு அது போன்ற நிலைமைகள் சமூகத்திலே தாக்கப்படுகிறதா என்றால் கிடையாது. எதற்கு கட்டுப்பட வேண்டுமோ அதற்கு கட்டுப்படுவார்கள், எதற்கு கட்டுப்பட மாட்டார்கள், எதற்கு கட்டுப்படக்கூடாது அதற்கெல்லாம் கட்டுப்படுவார்கள். இது போன்ற நிலைமைகள் என்ன செய்து இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே,
இது போன்ற நிலைமைகள் என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய குடும்பங்களிலே களையப்பட வேண்டும். இது போன்ற நிலைகளிலே நாம் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நாம் நம்முடைய குடும்பங்களை ஒரு வெற்றியுடைய ஒரு குடும்பமாக, ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அமைக்க முடியும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி, இன்றைக்கு உலக கல்வியை நாம் என்ன செய்யறோம், மிக ஆர்வத்தோடு என்ன செய்யறோம், நம்முடைய பிள்ளைகளை மிகப்பெரிய கல்விகளை படிக்க வைக்க வேண்டும், மிகப்பெரிய உயர் பதவிகளிலே அமர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். தப்பு கிடையாது, இஸ்லாம் அதை தடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களுடைய பார்வைகள் எப்படி அமைந்திருக்கிறது? உலக கல்வியை முதன்மைப்படுத்தக்கூடிய பெற்றோர்கள் மார்க்க கல்வி என்ன செஞ்சாங்க, 4ஆம் பட்சமாக ஆக்கிவிட்டார்கள். 3ஆம் பட்சம் கூட கிடையாது, 4ஆம் பட்சம் தேவையில்லை என்பதை போன்று என்ன செஞ்சாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டார்கள். இப்படி ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த உலகத்தில் நீங்கள் அவர்களை என்னத்தான் படிக்க வைத்து உயர் பதவிகளில் நீங்கள் அவர்களை அமர்த்தினாலும் அந்த கல்வி என்ன பயனை தரும்? அந்த கல்விக்கு ஒரு உதாரணம், சோறுல உப்பில்லைன்னு சொன்னா என்ன, அந்த சோத்துக்கு என்ன பயன் இருக்கிறது? ஒரு மனிதனிடத்திலே என்னத்தான் கல்வி இருந்தாலும் அவனிடத்திலே மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனால் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. நாளை மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது, நிரந்தரமான வாழ்க்கை, அங்கேயும் அவன் தோற்று போவான். நம்ம சிந்திக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோம், இது போன்ற வழிமுறை பிரகாரம் வழிநடாத்தி செல்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை என்ன செஞ்சாங்க, இஸ்லாமிய வழிமுறை பிரகாரம் அழைக்கக்கூடியவர்களாக, அதன் பிரகாரம் என்ன செஞ்சாங்க, அவர்களை ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒதுக்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், நபியே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வாழ்க்கையும் விஷயங்கள் நீங்க ஓதி காமிப்பீராக. அவர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுகை ஏவக்கூடியவராகவும் ஜகாத்தை கொடுக்கும்படி சொல்லக்கூடியவராகவும் இருந்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே எத்தனை நபர்கள் தொழாதவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை நபர்கள் வியாபாரங்களிலே ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? இன்றைக்கு நாம் நம்முடைய வீட்டில் உள்ள அந்த பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை தொழுவுமாறு ஏவுகிறார்களா? இன்றைக்கு கணவன்மார்கள் ஃபஜ்ர் தொழுவாமல் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவர்கள் என்ன செய்வாங்க, இவர்களுக்கு சரிசமமாக போட்டி போட்டுக் கொண்டு தூங்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது. எந்த விதமான ஒரு அக்கறையும் கிடையாது. நான் இப்படி இருக்கிறேனே, நாளைக்கு என்னை பார்த்து வளரக்கூடிய என்னுடைய பிள்ளை எப்படி வளருவான்? நான் ஃபஜ்ருடைய தொழுகை தொழாமல் தூங்கிக் கொண்டிருக்கிற வீட்டில எப்படி எனக்கு நிம்மதி இருக்கும்? என்னுடைய வீட்டில அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்படி எனக்கு இருக்கும் என்பன போன்ற சிந்தனை யாருக்கும் கிடையாது. குடும்பங்களை நிர்வகிக்கக்கூடிய ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் நிலைமை நினைத்து பாருங்கள் சகோதரிகளே. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே நீரும் உன்னுடைய குடும்பத்தாருக்கு என்ன செய்றாங்க, உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்க, நீங்க தொழுகையை கடைபிடிக்குமாறு ஏவுவீராக, அதை கடைபிடிப்பதிலே பொறுமையை மேற்கொள்ள சொல்வீராக என்று அல்லாஹ் தஆலா பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றான். இந்த நிலைமைகள் எல்லாம் நம்முடைய குடும்பங்கள் பரிபாலிக்கப்படுகிறதா என்று சொன்னால் சுத்தமாக கிடையாது. காலையில் அனுப்புறோம், 6 மணிக்கு டியூஷனா, 6 மணிக்கு காலேஜா, என்னுடைய பிள்ளை என்ன செய்வாங்க, கரெக்டாக எஞ்சி அனுப்புவாங்க. அடையப்பா 5:45க்கு ஃபஜ்ர் தொழுகை இருக்குதே, வரமாட்டாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு தன்னுடைய பிள்ளை அனுப்ப மாட்டாங்க. 6 மணி காலேஜுக்கு என்ன செய்வாங்க, பஸ்ஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. அல்லது ஸ்பெஷல் டியூஷனா நைட்டு 10 மணி 11 மணி 12 மணி வரைக்கும் அனுப்பி வைப்பாங்க. காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரணுமே, பள்ளியில் மார்க்க நிகழ்ச்சிகள் இருக்கிறது, இதுக்கு அனுப்பி வைங்க நம்மளோட பிள்ளைய, அவனுக்கு முக்கியமான படிப்பு இருக்கிறது, முக்கியமான டியூஷன் இருக்குது, இப்படியே சொல்லி மார்க்க கல்வியை, மார்க்க சம்பந்தமான இந்த விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு நாளாந்தரமாக ஆக்கிவிட்டார்கள். இப்படி ஒரு குடும்பங்கள் பரிமாளிக்கப்பட்டால் எப்படி அந்த குடும்பத்தில் வெற்றி இருக்கும்? அந்த குடும்பம் எப்படி ஒரு வெற்றி பெற்ற குடும்பமாக இருக்கும்? இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அவர்களுக்காக தாவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? வெளியில தாவா செய்வோம், இன்ன பிற சமுதாய மார்க்க பணிகளை செய்வோம். வீட்டுக்கு சென்றால் என்னுடைய மனைவிமாரை அழைத்து, என்னுடைய பிள்ளைகளை அழைத்து, அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகின்றான், மார்க்கம் இப்படி சொல்லி இருக்கிறது, நீங்கள் இதன் வழிமுறை பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்றாவது அவர்களை கூப்பிட்டு உட்கார்ந்து அமர வைத்து பேசியிருப்போமா மார்க்க கல்வியை? இன்னைக்கு உலக ஆலயங்களுக்காக எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்கின்றோம். ஒரு வெக்கேஷன் டூர் போறோம், அங்க போறோம், இங்க போறோம், எல்லா இடங்களுக்கும் என்ன செய்றோம், அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களை ஆங்கும் நீங்கும் அழைத்துக் கொண்டு செல்கின்றோமே. இது போன்ற மார்க்க விடயங்களுக்கு நம்மால் சொல்ல முடியுமா? இது போன்று போன மாதம் ஒரு மார்க்க விடயத்திற்காக என்ன செஞ்சேனா என்னுடைய குடும்பத்தோடு சென்றேன் என்று சொல்ல முடியுமா? எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
மார்க்க விடயங்களை எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் அதுக்குண்டான அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தினோம் என்று சொல்ல முடியுமா? கிடையாது. மிக மிக குறைவு சகோதரர்களே. நம்முடைய குடும்பம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினானே. நமக்கு அறிவுறுத்துகிறான அந்த அறிவுரை நமக்கு செயல்படுத்த வேணாம். வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து நாளை நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாக்க வேண்டும். அதற்காக அவர்களுக்கு நான் என்ன செய்து கொடுத்திருக்கின்றேன்? இந்த உலகத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு பெரிய மாளிகையை கட்டி கொடுத்திருக்கின்றேன். அவர்கள் சொகுசாக போய் வந்து கொண்டிருப்பதற்கு விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்காக நான் அவர்களுக்கு என்ன தயாரிப்பை செய்து கொடுத்திருக்கின்றேன்? அவர்களுக்கு என்ன ஏற்பாடுகளை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று கேட்டால், இன்றைக்கு நிறைய நபர்கள் வெக்கி தலைகுனிய அளவுக்கு கூட இன்றைக்கு சமுதாயத்திலே நிலைகள் ஏற்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள, இஸ்லாமிய குடும்பங்களுக்குள்ள அடித்துக் கொள்கிறார்கள். கொலைகள் அளவுக்கு நடக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், இரண்டுமே இஸ்லாமிய குடும்பங்கள் தான். ஒரு சிறிய பிரச்சனைகளுக்காக என்ன செய்யறாங்க, தன்னுடைய பெற்றோருடைய தூண்டுதலின் காரணமாக என்ன செய்யறாங்க, ஒரு கொலை செய்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய அபத்தம் என்று பாருங்கள். இன்றைக்கு அன்பையும் பரிவையும் போதிக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் இது போன்ற நிலைமைகளிலே சென்று கொண்டிருந்தால் சமுதாயத்துடைய வெற்றி நாம் எங்கே போய் தேடுவது? ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம் நல்லதாக இருந்தால்தான் ஒரு சமுதாயம் சிறப்பாக உருவாகும். இன்றைக்கு அது போன்ற நிலைமைகள் நம்முடைய குடும்பத்திலே பரிபாலிக்கப்படுகிறதா என்று நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் சிறிய ஒன்று விடயம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு மாபெரும் குடும்பவெளி இஸ்திமா ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமைய வேண்டும், இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமைந்து அதனுடைய வெற்றி இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பன போன்ற விடயங்களை என்ன செய்றாங்க அதில் பேசுகிறார்கள். கண்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது போன்ற விடயங்களை என்ன செய்றாங்க அதில் சொல்றாங்க. அந்த கண்காட்சி என்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை 2 மணிக்கு என்ன செய்து ஆரம்பமாகிறது. சேப்பாக்கம் அல்மாலிக் மண்டபத்தில் வச்சு என்ன செய்றாங்க அந்த கண்காட்சி, அந்த மாபெரும் குடும்பவியல் இஸ்திமாவை நடத்துறாங்க. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அதில் நம்முடைய குடும்பத்தாரோட என்ன செய்யணும், கலந்து கொள்ள வேண்டும். இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த சமயத்தில் நம்முடைய குடும்பத்தார் அனைவரும் என்ன செய்யணும், அழைத்து கொண்டு அங்கே என்ன சொல்லப்படுகிறது, நம்முடைய குடும்பத்திற்கு என்ன அறிவுரைகள் என்ன செய்ய கிடைக்கும் என்பதை நாம் தேடி போய் அதில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி வருகிறார்கள் என்று கூறி என்னுடைய முதலாவது நிறைவு செய்கின்றேன்.